காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவ என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூற காலை வணக்கம். வணக்கம். என்ன ஆரஞ்சு ஜூஸ் கொட்டிருச்சா? ஏங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் தாங்க போட்டதுங்க. நான் அப்புறம் உங்ககிட்ட தக்காளி சாஸ் கொட்டிடுச்சான்னு கேட்பேன். இல்ல சரி, கொடுத்ததுக்கு வாங்கினதுக்கு சரியா போச்சு அப்படிங்கிறனால நம்ம டாபிக்குள்ள வருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சந்தோஷமா இருந்தா தான் செல்ஃபி எடுக்க முடியும், செல்ஃபி எடுத்தா தான் அப்லோட் பண்ண முடியும், அப்லோட் பண்ணா தான் லைக் பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம எங்க போயிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எந்த காலகட்டத்துல இருக்கீங்க? இப்ப எல்லாம் வெறும் சிரிச்சு மட்டும் வந்து செல்ஃபி எடுக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோமா முகத்தை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது, இந்த பவ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த புதுசா லவ் பண்றாங்க எடுக்கிற அந்த ரொமான்டிக் செல்ஃபிலாம் இருக்கு, தாங்கவே முடியல. செல்ஃபிலேயே இப்ப வந்து கேட்டகரி போடுற அளவுக்கு நிறைய செல்ஃபிஸ் வந்துச்சு. ஆனா நம்ம செல்ஃபியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த எடுக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது பாத்தீங்கன்னா வந்து கேமரா, அதை பத்தி நீங்க நாம வந்து பேச போறோம். ட்ரூ, கரெக்டா சொன்னீங்க. இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். தெரியுமா, கேமரா, போட்டோ, பிக்சர்ஸ், கிளிக்கிங் அப்படின்னாலே செல்ஃபின்னு எல்லாம் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க இந்த காலத்துல அப்படின்னு நினைக்கிறேன். பட் கேமரா அப்படிங்கிறது, போட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு பெரிய கலை, கத்துக்கிட்டே இருக்கக்கூடியனா பாத்தீங்கன்னா அதுல கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். பெரிய கடல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாளும் நிறைய விஷயங்கள் கத்துக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கிரியேட்டிவ் போட்டோகிராஃபி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி. சோ இது ரெண்டு விஷயத்துக்குமே வந்து ஒரு மூல காரணமா இருக்கிற இந்த கேமரா பத்தி இன்னைக்கு வேர்ல்ட் கேமரா டேல பேச போறோம். எங்க கேமரா போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆயிருவீங்க. ரெடியா உட்காருங்க. கேமரா பத்தி பேசுறதுக்காக சூப்பரான ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர் வர போறாரு. அவர் பேசிக்கான சூப்பரான போட்டோகிராஃபரும் கூட அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நம்மளுக்கு நிறைய சூப்பரான மொமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி தரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முத்திரை போட்டோகிராஃபி எடுக்க போறோம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் தினந்தோறும் நாம் பலவிதமான பலன்களுக்காக கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று ஒரு சிறப்பான முத்திரை. இந்த முத்திரை பெரும்பாலும் பெண்களுக்கு பலன்களை விட ஆண்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடிய ஒரு முத்திரை இது. இந்த முத்திரையின் பெயர் உயிரண்ட முத்திரை. இந்த முத்திரையினுடைய செயல் விளக்கங்களுக்கு முன்பாக இது என்னென்ன மாதிரியான பலன்களை நமக்கு தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இன்றைக்கு உணவு வகைகள், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், அப்புறம் நம்மளுடைய வேலை நிமித்தமாக நம்மளுடைய மன அழுத்தம், இதன் காரணமாக இன்றைக்கு பருவ வயது ஆண்கள் முதல் பெரும்பாலான வயோதிகம் ஆண்கள் இருக்கும் காலகட்டம் வரைக்குமே அந்த விரைப்புத்தன்மை குறைபாடு மற்றும் உயிரணுக்கள் குறைபாடு போன்ற ஆண் மலட்டுத்தன்மை அதிகரிக்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த குழப்பங்களுக்கான ஒரு தீர்வாக இந்த முத்திரை அமையும். இந்த முத்திரை செய்வது என்பது மிகவும் எளியது. ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படி நீங்கள் கவனிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த முத்திரை செய்யும் பொழுது கை விரல்களை கோர்த்து கொண்டு உள்பக்கமாக கோர்த்துக்கிட்டு அப்படியே விரல்களை மூடிக்கணும். இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை வச்சுக்கணும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட ஆண் மலட்டுத்தன்மைகள் முற்றிலுமாக சரி செய்யப்படும். விந்துவினுடைய அடர்த்தி அதிகமாகும், விந்துவில் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் மற்றும் ஆண் இனப்பெருக்க உறுப்புகள் சம்பந்தமான கோளாறுகள் சரி செய்யும். எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை கோர்த்து கொண்டு உள்பக்கமாக இப்படி கோர்த்துக்கிட்டு விரல்களை உள்பக்கமாக வச்சு அப்படியே கையை மூடிக்கணும். மூடிக்கிட்டு இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரலை வச்சு அப்படியே வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் உயிர் அண்ட முத்திரை. உயிரண்ட முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களை கோர்த்து உள்பக்கமாக இந்த விரல்களினுடைய நுனிகளை ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். தொட்டுக்கொண்டு மிதமான அழுத்தம் கொடுத்து கொண்டு அப்படியே உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் மூடி இடது கை பெருவிரல் மேல் வலது கை பெருவிரலை வைத்து மணிக்கட்டு ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணிக்கட்டில் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு விரல் நுனியிலும் அழுத்தம் இருக்க வேண்டும். பெருவிரல் தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டு பெருவிரலும் கிராஸ் செய்யக்கூடிய இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நம்ம இந்த முத்திரை சரியாக தான் செய்கிறோமா அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளாகவே ஒவ்வொரு விரல் நுனியிலும் ஒரு துடிப்பு தெரியும், மணிக்கட்டு பகுதியிலும் அந்த துடிப்பு தெரியும். முக்கியமாக இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரல் வைத்திருக்கும் போது அந்த 2 விரல்களும் தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலும் ஒரு துடிப்பு தெரியும். இந்த முத்திரை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து சில நேரங்களில் இந்த இனப்பெருக்க உறுப்புகளில் சில கசிவுகள், தூண்டுதல்கள் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்ம இந்த முத்திரையை நிறுத்திடணும். இந்த முத்திரை செய்வதற்கான கால அளவுகள் 20 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை செய்யலாம். இடையில் ஏதாவது அசௌரியங்கள் அந்த இனப்பெருக்க உறுப்பு மண்டலங்களில் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக முத்திரை செய்வதை நிறுத்த வேண்டும். ஆண்களுக்கான சிறப்பு முத்திரை. எல்லா வயது ஆண்களும், அதாவது 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து வயது உள்ள ஆண்களும் இதை செய்யலாம். இந்த முத்திரை செய்வதின் மூலமாக நமக்கு மனோபலம் அதிகரிக்கும்,
ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும். பொதுவாக நம்மளுடைய எண்ணங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த முதிரை உபயோகமாக இருக்கும். இந்த முதிரையினுடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுவாதிஷ்டான சக்கரத்தில் இந்த முதிரை சிறப்பாக வேலை செய்து அதன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை எல்லாம் சீராக்க உதவும். பெரும்பாலும் இந்த மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் இனப்பெருக்கம் சார்ந்ததாக இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது. பெண்களை விட ஆண்களுக்கு இந்த முதிரை மிக அதிகமாக சிறப்பாக பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த முதிரைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்மளுடைய மன உளைச்சல்களை தவிர்க்க முடியும். வாழ்நாள் முழுவதும் ஆண்மைத்தன்மையோடு இருக்க முடியும். இன்னும் பல சிறப்புகளை பெற்று நாம் சிறப்பாக வாழ முடியும். இதை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சூப்பரா ஒரு சாகச முத்திரையை கத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம பிரேக் போறோம். இன்னைக்கு கேமரா டே அப்படிங்கறதுனால வந்து பிரேக் விட்டு நம்ம அப்படியே ஸ்டில் ஆயிட போறோம். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட், 1 2 3. ஓகேவா? புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன், சௌமியா கூட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம வந்து கேமரா பத்திலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாலும் மேண்டேட்டரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து நம்ம ப்ரொடியூசர் வேற நம்மளுக்கு வந்து சைட்ல வந்து இன்ஃபார்ம் சம்பிரதாயத்தை மறந்துட்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இதானே எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நுங்கு சாலட் அப்படிங்கிற பத்தி தான் வந்து புதுச்சேரி சரவணன் பேச போறாரு. ஓகே, இந்த நுங்கு இருக்கு இல்லையா, அந்த நுங்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். எனக்கு வந்து அந்த நுங்கு அப்படியே சீக்ரெட்டை ஸ்பீக்கர் போட்டு சொல்றீங்க? இல்லைங்க, நுங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடையில பாத்தீங்கன்னா கட் பண்ணிலாம் வந்து விற்பாங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிடுறதோட அந்த ஃபுல் நுங்கு இருக்குல்ல, அதுல வந்து அப்படியே சாப்பிடுறது தான் பிடிக்கும். ஆமா, அப்பதான் அதை வீல் செஞ்சு விளையாடலாம் பாருங்க. பட் எனிவே இந்த நுங்கெல்லாம் எங்க அந்த சாப்பிடுறது இல்ல. நம்மளும் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா கடந்து போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து வழக்கத்துல இருந்து போயிருமோ அப்படின்ற ஒரு பயமே இருக்கு. ஏன்னா வந்து கம்மியாயிட்டே போகுது இல்லையா? காணும், எங்க தேடுறதுனே தெரியல. எங்கேயாவது இடத்துல பார்த்தாதான் உண்டு. அது சம்மர் சீசனுக்கே உண்டான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரல. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாம்பழமே வரல. இல்ல நுங்கு மட்டும் எங்க வருது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பனை நுங்கு சேலட். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பனை நுங்கு, பச்சை திராட்சை, மாதுளை முத்துக்கள், முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, மாம்பழம், பலாப்பழம். முதல்ல பனை நுங்கு வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நுங்கு வந்து இந்த கண்டிஷனில் இருக்கணும். அழுத்தினாக்கா புலர் கண்டிஷனில் இருக்கணும். அந்த கண்டிஷனில் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, சக்தி குறைபாடுலையோ இல்லை வந்து எந்த குறைபாடும் வராது. ஆனால் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும். முத்தின நுங்கு சாப்பிட்டா எப்படி வந்து முத்தின தேங்காய் நிறைய பேரால் சாப்பிட முடியாதோ அதுமாதிரி முத்தின நுங்கு சாப்பிட்டோம்னா லேசாக வயிற்று வலி வரும். அது வந்து எந்த விதமான பக்கவிலும் இல்லை. அந்த உடலில் இருக்கிற சூட்டை வந்து கிளப்பி விடுறது. அது இளமையாக நுங்கு சாப்பிடும்போது சூடை வந்து அமுக்கி வெளியில் கொண்டாந்துடும். மலவாய் வழியை வெளியே கொண்டாந்துடும். மற்ற நேரத்தில் எதுவும் பண்ணாது. இப்போ எவ்வளோ பனை நுங்கு போடுறோமோ அதுக்கு சமமான அளவு இப்போ சதையுள்ள பழங்களை போடணும். மாம்பழம் போடுறோம். அடுத்தது பலாச்சொலை போடுறோம். பலாச்சொலை இப்படி கீறி போட்டுக்கலாம். எல்லாமே துண்டு துண்டாக போடுறது நல்லது. காரணம் என்ன, மற்ற சேலட்டு காட்டிலும் இந்த சேலட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சாருள்ள ஒரு இந்த இளநீர் வகையை சேர்ந்த பனை நுங்கு இதில் போடுறோம். அந்த இது அது கூட மிக்ஸ் ஆகும்னா இதுமாதிரி துண்டு துண்டாக இருந்தால் தான் அது கூட மிக்ஸ் ஆகும். முழுசு முழுசாக போட்டால் முழுசு முழுசாக நம்ம எப்பயும் சாப்பிட்ற ஒரு தனித்தனி பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இது கூட வந்து பருப்பு, ஒரு பருப்பு வகை சேர்க்கலாம். இது கூட நிலக்கடையில் சேர்க்கலாம், முந்திரி பருப்பு சேர்க்கலாம், பாதாம் பருப்பு வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை சாப்பிடும்போது பெரிய பருப்புன்றதால கொஞ்சம் கட்டிப்பட்டு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அது பிஸ்தா வறுத்து சேர்க்கலாம். எந்த வகையான பருப்பும் இதை சேர்க்கலாம். பருப்பு சேர்க்கும்போது இந்த பழ வகை குளுக்கோஸ் கூட புரோட்டீன் சேர்ந்து நமக்கு வருது. இந்த மாதுளை முத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை வந்து உடனே வந்து சரி பண்ணணும். அது இல்லாத வந்து பெண்களுக்கு உண்டான சின்ன சின்ன இந்த கோடை காலத்தில் ஏற்பக்கூடிய வயிற்று பிரச்சனைலாம் வந்து சரியாகுது. இந்த மாதுளை முத்துக்களாக தான் சரியாகும். இது வந்து முத்துக்கள் சின்னதாக இருக்குது, இவ்வளோ பழம் போதுமானா நிச்சயமாக போதும். ஏன்னா மற்ற பழங்கள் கூட சேர்ந்து சப்போர்ட் தான் பண்ண போகுது. தனி பழமாக சாப்பிட்டா தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும். அதனால் இந்த அளவுக்கு பழங்களே போதும். இப்போ நம்ம கூடுதல் சுவைக்கு இதில் வந்து தேன் தான் கலந்துக்கலாம் தவிர, அல்லது நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக கலந்துக்கணும் தவிர இதில் வேறு எதுவும் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சுவையான பனை நுங்கு சேலட் தயாராக இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நீர் பழங்களையும் அதாவது சாறுள்ள பழங்களையும் வந்து சாறு புழிஞ்சு இதில் சேர்க்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி பருப்பு வகை சேர்த்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பழ வகையிலேருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், சாறுள்ள பழங்கள்லேருந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உயிர் வேதிப்பொருள் கிடைக்கும், பனைநுங்கில் வந்து நமக்கு வந்து உடல் குளிர்ச்சி ஊட்டக்கூடிய அந்த திரவ வேதிப்பொருள் கிடைக்கும். எல்லாம் சேர்த்து புரோட்டீனும் சேர்ந்து கிடைக்கிறதால உடல் பலம், நோய் எதிர்ப்பு சக்தி, அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான குளுக்கோஸ், உடல் இயக்கத்துக்கு தேவையான குளுக்கோஸும் சேர்ந்து கிடைக்குது. ஒரே டைமில் எல்லாம் கிடைக்கும்போது நம்ம வந்து குழந்தைகள் பெரியவங்களும் யார் சாப்பிட்டாலும் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புத்துணர்ச்சியோடு திகழ்வாங்க. ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, ஒரு நல்ல சாலட் பற்றி வந்து நம்ம வந்து பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பெவிலியன் அப்படிங்கிற மாதிரி கேமரா பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா இந்த MGM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன், இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வரும், ஒரு சிங்கம் கூட வந்து அதை பார்க்கும்போது சின்ன வயசுல வந்து பயந்துருப்பேன், எப்படியா ஒரு சிங்கத்தெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க, இவ்வளோ க்ளோஸ்அப்ல இந்த சிங்கம் கடிச்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரொம்ப பரவாயில்ல அது எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு போஸ்ட் வந்தது பார்த்தீங்களா? அதோட பேக்ரவுண்ட்ல வந்து அது கையை கால்லாம் பிடிச்சி அமுக்கி முகத்தை மட்டும் வச்சு இப்படி பண்ண வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க, அந்த டைமிங்ல கேப்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா? கரெக்ட். ஒரு பிக்சர்ல பெரிய காமெடியும் இருக்கும், பெரிய கதையும் இருக்கும், அண்ட் பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கலையை பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கும் முன்னாடி அந்த நல்ல ஊர் போகிறதுக்கு முன்னாடி நிறைய சிற்றூர்களை கடந்து போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். பட் ஒரு பிரேக் அப்புறமா புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் அகைன். புதிய FM ஸ்டேஷன்ல இனியவன் நிகழ்ச்சியை காலை வேளையில கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வருண் அண்ட் சௌமியா கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மலாலா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கோட் வந்து நம்ம ஆஃபீஸ்ல ஒட்டி வச்சுக்கோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாம் ஒடுக்கப்படும் போது தான் நம் குரலின் முக்கியத்துவம் நமக்கே புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்போ நம்மள வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்றாங்களோ ஒரு இடத்துல, ஒரு குரூப்ல இல்லை யாராவது நம்மளை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, அப்பதான் நம்மளை பத்தி நம்மளே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளோட ரியலைசேஷன் அப்படிங்கிறது, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல கருப்பர்கள் இருக்காங்க இல்லையா, பிளாக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவங்களை வந்து ஒடுக்குனாங்க. சோ அந்த காலகட்டத்துல வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இருக்கார் இல்லையா, அவர் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு போராடினாரு. சோ அவங்கள பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா செல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு உரிமைக்காக, ஓட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கறத அந்த தரப்பினர் மக்களுக்கு முதல்ல புரிய வச்சுட்டு அந்த முக்கியத்துவத்தை மற்றவங்களுக்கும் உணர்த்துறதுக்காக வந்து ஒரு நடைப்பயணம் வந்து மேற்கொண்டாராம். ஸோ அந்த மாதிரி டைம்ல எடுக்கப்பட்ட அதை சம்மந்தப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த செல்மா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செல்மாவை பத்தி இன்னும் விரிவா நம்மளுக்கு தெரியாத தகவல்லாம் கூட சொல்ல வர்றாரு இறையன் பாய் சார். பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் சில பேர்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க. அவங்க ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு அதுக்காக போராடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற காரணத்தினால ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாங்க. இது பல இடங்களில் நடக்குது. ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்த மாதிரி அவங்க தேர்தலில் வெற்றி பெற முடியறதில்லை. இது எதனால் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். எப்போவுமே பொதுமக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு ரோலை அசைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய நேச்சரை வச்சு ஒரு ரோல், அந்த ரோலுக்கு அவங்க ரொம்ப ஃபிட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ரோலை அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் ஏகோபித்த ஆதரவை தராங்க. அந்த ரோலை தாண்டி அவங்க பர்ஃபார்ம் பண்ண நினைக்கும் போது வேணாம் இது உங்களுக்கானதல்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. செல்மா அப்படின்னு ஒரு படம், ரொம்ப சிறந்த படம். அந்த படம் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை பற்றிய ஒரு படம். அவர் வந்து நோபல் பரிசெல்லாம் பெற்றுறாரு. லிண்டன் ஜான்சனை போய் பார்க்க போகிறாரு. அவர் தான் பிரசிடெண்ட் ரொம்ப டால் ஃபிகர். அவர் சொல்லுவார், நான் இவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஒரு நோபல் லாரட்டான உங்கள் முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக தெரிகிறேன் அப்படின்னு. அதில் என்னென்னா சில ப்ராவின்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அவங்களுக்கு ஓட்டுரிமை தராமல் இருப்பாங்க. இதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக மார்ட்டின் லூதர் கிங் முயற்சி செய்வார். அவர் வந்து செல்மாங்கிற இடத்துக்கு வந்து நடந்து போகணும், ஒரு மார்ச், ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் மார்ச் பண்ணணுன்னே அவர் வீட்டுக்கு நிறையா வந்து த்ரெட்டனிங் கால்ஸ்லாம் வரும். அவர் என்ன பண்ணுவார்னா லிண்டன் ஜான்சனையே தொடர்பு கொண்டு பேசுவார். அந்த ப்ராவின்ஸுக்கு வந்து ஜார்ஜ் பேலஸ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து கவர்னராக இருப்பார். லிண்டன் ஜான்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. அப்போ லிண்டன் ஜான்சன் சொல்லுவார், சி யூ ஆர் அன் ஆக்டிவிஸ்ட், உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு பொலிட்டீஷியன், எனக்கு வந்து 101 ப்ராப்ளம் இருக்குது.
அதனால் உங்கள் ஒரு ப்ராப்ளத்தையும் நான் முழு நேரம் செலவு பண்ணி சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து இந்த ஜார்ஜ் வேலஸை கூப்பிட்டு பேசுவார். ஜார்ஜ் வேலஸ் சொல்லுவார், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா ரைட்ஸும் கொடுத்தோம்னா அதுக்கு மேலே அவங்க நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பிகாஸ் ஹி இஸ் அ ரேசிஸ்ட். இப்போ என்ன ஆகுனா, இந்த செல்மாவுக்கு வந்து ஒரு வாக் போவாங்க. வாக் போகும்போது என்னென்னா, ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன்ஸும் அந்த மார்ச்சில் கலந்துக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அது வெற்றிகரமாக வந்து ஒரு சட்டமாக நிறைவேறும். லிண்டன் ஜான்சன் கையெழுத்து போடுவார். இதுதான் அந்த படம். இதில் ஒரு கருத்து என்னென்னா, ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுக்குமான அந்த சட்டில் டிஃப்ரென்ஸ். ஒரு ஆக்டிவிஸ்ட்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஹி ஹஸ் டு ஃபைட் ஃபார் அன் இஷ்யூ. அந்த ஒரு குறிப்பிட்டத்துக்காக போராட்டம் பண்ணி அவர் வெற்றி பெற்று நமக்கு வந்து அதிலிருந்து விடுதலை வாங்கி தரணும், அந்த பிரச்சனையிலேருந்து. அப்போ என்னென்னா, ஒரு ஆக்டிவிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது என்னதுன்னா, அவர் ஒரு பிரச்சனைக்காக போராடுறாரு. ஆனால் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராட் ஷோல்டர்ஸ், நிறைய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய ஒருவர், சால்வ் பண்ணக்கூடிய ஒருவர். அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்காக இறங்கி போராடுறவங்க என்னென்னா, ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் நல்ல ஆக்டிவிஸ்ட், அதுக்கு மேலே அவ்வளோதான். ஒரு நல்ல ஆக்டிவிஸ்ட்டுங்கிற முறையில் நாங்கள் அவர் விரும்புகிறோம், நேசிக்கிறோம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் இருக்குது. அப்போ ஆக்டிவிசம்ங்கிறது என்னென்னா இஷ்யூ பேஸ்டாக இருக்குது. நாம் வந்து ஒரு விஷயத்தில் பார்க்கலாம், ஒருத்தர் நல்ல ரோலை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்க, அப்படிங்கும்போது அவங்கள அந்த விஷயத்துக்காக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க, நேசிக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை தாண்டி போக முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா பாலிட்டிக்ஸுங்கிறதோ அல்லது கவர்னன்ஸுங்கிறதோ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறதோ ஒரு மிகப்பெரிய விஷயம். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் ஷார்ப்பாக பண்ணுறவங்களால முடியுமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கே உண்டு. ஏன்னா அதில் பல விஷயங்களை அனுசரித்து பல நேரங்களில் ரொம்ப மேன்மையாக பொறுமையாக போய், சில நேரங்களில் கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு, சில நேரங்களில் அமைதி காத்து, சில நேரங்களில் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு, சில விஷயங்களில் கொஞ்சம் நீக்குப்போக்காக நடந்துக்கிட்டு தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒரு சப் கலெக்டர் வந்து ரொம்ப கோபமாக வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட்டை போய் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்டர் பிஹேவ் பண்ண முடியாது. அவர் ஏன்னா ஹி ஹஸ் காட் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இவர் வந்து கலெக்டர் இருக்காருங்கிறதுல தைரியத்தில் சிலது செய்யலாம். ஆனால் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஓவராலாக பார்த்து அதை எப்படி காம் பண்ணி, எப்படி அது சரியாக பண்ண முடியுமா, எப்படி அதை தானாகவே இப்போ எடுத்துக்க முடியுமா, இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா கவர்னன்ஸுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹெட்டாக வரவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரை மட்டும் சேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. எல்லா டைமென்ஷன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் அந்த நிறுவனமோ அல்லது அந்த ஆஃபீஸோ அல்லது அந்த கன்சர்னோ மிகச்சிறந்த கன்சர்னாக வர முடியும். நன்றி, வணக்கம். ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது சார் சொல்ல வந்து கேட்கும்போது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பிக்சர் தான் ஞாபகத்துக்கு வருது வரும். அந்த ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா, யுத்தோப்பியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து பயங்கரமான ஒரு பஞ்சம், வறட்சி அந்த மாதிரி ஏற்பட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு ஸ்கெலட்டன் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், டிப்ரெசிங்காக இருக்கும். ஆனால் அங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக தான் அந்த உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்துகிறாங்க நிறைய ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்காக வந்து போன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் வந்து பிளாக்ஸ் நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த பிளாக்ஸில் இருக்கிற ஒரு குழந்தையோட கை, அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும். அந்த கையை வந்து இவர் வந்து இந்த ஒயிட் ஆள் ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு இருப்பாரு. அவ்வளோதான், அந்த 2 கை மட்டும்தான் ஒரே ஒரு பிக்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாகுபாடெல்லாம் வந்து உடச்சி எரிஞ்சிட்டு நாங்கள் வந்து மனிதாபிமானத்தோட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃப். ஓகே, அங்கே போயிட்டு ஆனால் வீடியோலாம் எடுத்துருக்க முடியுமா சொல்லுங்கள். ஸோ ஒரு பிக்சர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்ம டைம் நீங்கள் சொல்கிற மாதிரியான பெரிய பஞ்சம், போரில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், இனப்படுகொலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கேமராவால் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இன்ஃபேக்ட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். கேமரா டேயில் அவர் வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாரு. ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வருணன் சௌமியா கூட கேமரா டே இல்லையா இன்னைக்கு. கேமரா பற்றி நம்ம வந்து யாருக்கும் பெருசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட மொபைலையும் வந்து கேமரா இருக்கா, எத்தனை மெகா பிக்சல் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து முதல்ல வந்து பார்க்குறாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லார் மத்தியிலும் ரொம்ப பிரபலமான ஒரு பாப்புலர் ஃபிகராக மாறிக்கிட்டு இருக்கு இந்த கேமரா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. எக்ஸாக்ட்லி, ஒரு பாப்புலர் ஃபிகராக ஒருத்தங்க மாறதுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் கேமரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லிட்டரலி ஃபர்ஸ்ட்லாம் வந்து வெஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க சேர்றதுக்கு முன்னாடி ஃபீஸோட சேர்த்து
சேர்த்து அப்பா அம்மா எப்படியோ தொல்லை பண்ணி கேமரா வாங்கணும்னு பார்ப்பாங்க. பட் லிட்ரலி ஏன் நான் இன்ஜினியரிங் படிச்ச கேமரா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த கேமரா அந்த ஷூட்டிங் மேலே வந்து ஒரு மோகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு வந்து அந்த கேமரான்றது நீங்கள் சொன்ன மாதிரி பரவாயில்ல எல்லாருக்கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எஸ், அந்த நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபர் CJ ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமரா டேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து கேட்க போகிறோம். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு ஃபீல்டில் அப்படின்னு சொல்லுங்கள் சார். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பேசிக்கலி. ஆனால் பிஹெச்டி டெக் அங்கே தான் படித்தேன், கோயம்புத்தூர். அங்கே ஃபோட்டோகிராஃபிக் கிளப்னு இருந்தது. அங்கே வந்து என்ரோல் ஆகிட்டு ஃபோட்டோகிராஃபிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்பப்போ ஒரு ஹாபியாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போவே வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சினிமோட்டோகிராஃபி படிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தென் ஒரு 3 years சினிமோட்டோகிராஃபி பண்ணிவிட்டு 15 ஃபிலிம்ஸுக்கு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 2001 ஐ பிகம் சினிமோட்டோகிராஃபர். குட்டி விஷயத்து கூட நம்ம எந்த ஒரு ஆங்கிள் இருந்து என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை காட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு கேமராமேன் கையில் தான் இருக்குது, அவங்களோட திங்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பிகம் அ ஃபோட்டோகிராஃபர். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி ஒன் இஸ் லைக் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாகவே நிறைய பேர் இறங்க ட்ரை பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் நம்மளுக்கு வெளில தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் நிறைய இப்போ எல்லாருமே விரும்பி ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. பட் ஃபோட்டோகிராஃபிலே பல ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க சார், அது என்னென்ன அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டிங், நேச்சர், இது போக சினிமாலேயே யூ கேன் பிகம் எ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக், அதே மாதிரி மெடிசன், இந்த மாதிரி பல இதில் வந்து லைக் ஃபோட்டோ ஜேர்னலிசம், டெல்லிங் எ ஸ்டோரி, ஃபோட்டோ ஸ்டோரிஸ், இதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் வெரி பாப்புலர் நோ. அண்ட் இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப இன்றியமையாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எத்தனை வாட்டி வேணால் அதை வந்து டிலீட் பண்ணிக்கலாம், திருப்பி நிற்க வச்சு எடுக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு வரணும் அப்படின்னாலே கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன நம்மளுடைய தலை எடுத்தோம் அந்த மாதிரி தான் ஃபோட்டோ வரும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பார்த்து செக் பண்ணிக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து செக் பண்ண முடியும். இதே விஷயம் தான் சினிமாட்டோகிராஃபிலையும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை ஃபீல்டில் இருக்கிறதுனால பார்த்துருப்பீங்க சார். முழுக்க இப்போ வந்து டிஜிட்டைஸ்டாக வந்து மாறிடுச்சு, டிஜிட்டல் மயமாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்தெந்த விஷயத்தில் இந்த ஒரு டிஜிட்டல் உலகம் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கொஸ்டின்லேயே நிறைய ஆன்சர் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஆஸ் யூ செட் என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் த்ரில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி மாதிரி தான் சினிமாட்டோகிராஃபிலையும் நாங்கள் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறோன்றது வந்து இப்போ அப்போ மானிட்டர்ஸ் கூட இருக்காது. லேபில் போய் நெகட்டிவ் ப்ராசஸ் ஆகி அது வந்து ரஷ் பிரிண்ட் பார்த்து அப்போ தான் நிம்மதியாகும். அப்பாடா நம்ம எடுத்தது சரியாக வந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம், தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து இப்போது சுத்தமாக இல்லைன்னு நான் சொல்லலாம். அட்வான்டேஜ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் 2 விஷயம் நல்லது நடந்திருக்கு. ஒரு வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற கலை வந்து இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங். ஓகே. இப்போது ஒரு மதுபான கடைன்னு ஃபில்ம் எல்லாம் வந்துச்சு தெரியுங்களா, குற்றம் கடிதல் இப்போ வரப்போகுது. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபிலிம்க்கு வந்து இட் ஹாஸ் லிபரேட்டட் நான் சொல்லுவேன். வித் நோ பட்ஜெட் யூ கேன் மேக் அ வெரி குட் ஃபிலிம் த்ரூ டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங். அது ஒரு அட்வான்டேஜ். கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, தட் இஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் அப்போவே பார்த்துருப்பீங்க சிட்டியில் பார்க்குற தியேட்டர்ஸில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் நல்லாயிருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பிரிண்டில் வந்து மழை பெய்யும். சரிங்களா? வில்லேஜில் சொல்லவே வேண்டாம், அங்கே பார்க்குற ஃபஸ்ட்டு ஷோவே பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தான் இருக்கும், ஒரு கோடுகளோட ஸ்க்ராச்சஸ். அந்த மாதிரி கிடையாது. இப்போ டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 4 கார்னர்ஸ் ஈவன் பிரைட்னஸ் இருக்கும். வில்லேஜ் எங்கே பார்த்து 50வது நாள் 25வது நாள் எனி டே எனி டைம் த ப்ரொஜெக்ஷன் வில் பி ஈவன். ஆனால் அந்த அப்டேட்டிங் அப்படிங்கிற விஷயமும் வந்து நம்ம கூட வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். பிகாஸ் இது வந்து இன்னும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல், ஒரு டெக்னாலஜிக்கல் டூல் கூட இது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறனால வந்து எவ்வளோ கேமராஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பொதுவாக நிறைய கேமராஸோட பேர்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? முதல் வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வந்து Arri 3 கேமரா. ஓகே. என்ன ஒரு டைம் லைனில் வந்த ஒரு கேமரா அது? இது வந்து சம்வேர் அரவுண்ட் 80s 70ஸ்லேயே வந்துடுச்சு. 70s எண்டில் 80ஸ்ல இட் வாஸ் வெரி பாப்புலர் Arri 3ன்ற கேமரா.
அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து ரெட் கேமராஸ். ரெட் எபிக், ரெட்டோட எல்லா சீரீஸுமே. ஏன்னா ரெட் தான் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது, டிஜிட்டல் ரெவல்யூஷன். ஏன்னா அது வரைக்கும் எந்த டிஜிட்டல் கேமரா வந்தாலும் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் தான் இருக்கும். இட் வில் பி ஆல்வேஸ் கம்பேர் டு ஃபிலிம். ஓகே. ஃபிலிம் அளவுக்கு வருமா அப்படின்னு. அப்போ ஃபிலிம் வந்து 2K ரெசல்யூஷன் தான் அவுட்புட். ரெட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தே கேவ் a 4K ரெசல்யூஷன் வீடியோ. ஓகே. அதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயம் மாறதுக்கு முக்கிய காரணம். ஓகே. ஸோ ஏரியலையும் அதே மாதிரி அலெக்சான்னு டிஜிட்டல் கேமராஸ் வந்திருக்கு, அதுவும் நல்ல கேமரா தான். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டில் ஆர் மூவி மேக்கிங் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. அது வந்து ஒரு பிரிண்ட் மீடியமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷுவல் மீடியமாக இருந்தாலும் சரி. பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே ஃபோட்டோஷாப்பிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிலிம்லேயும் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் டிஐ பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு காமனான சென்டென்ஸ் கேள்விப்படுறது என்னென்னா பரவாயில்ல எக்ஸ்போஷர் ஓவர் ஆயிடுச்சா, போஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஆரோக்கியமானது இல்லை. அது எல்லாரையுமே அவங்கள ஏமாற்றத்தான் போகுது. போஸ்ட்டில் போய் நீங்கள் ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஆகட்டும், அந்த கேமராவுக்கு வந்து ஒரு லேட்டிடியூடு இருக்கும். தட் இஸ் ஓவர் எக்ஸ்போஷர், அண்டர் எக்ஸ்போஷர், இவ்வளோ தான் இந்த கேமராவுடைய லைட் சென்சார் வந்து அக்செப்ட் பண்ணணும். அந்த லிமிட்டுக்குள்ளே இவங்க கொஞ்சம் ஓவராக இருந்ததுன்னா போஸ்ட்டில் போய் சரி பண்ணலாம். பட் அதை மீறி போயிடுச்சுன்னா போஸ்ட்டில் கூட பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தளவு என்னென்னா போஸ்ட்டில் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். போஸ்ட்டில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் இஸ் லைக் ரீக்ராப்பிங், ஃப்ரேம் வந்து நீங்கள் ரீஃப்ரேமிங் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். யூ கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போஸ்ட்டில் நீங்கள் இது பண்ணலாம். பட் ஐ திங்க் நீங்கள் எக்ஸ்போஷர் வந்து நம்ம ஷூட் பண்ணுறப்பவே ப்ராப்பராக பண்ணுறது தான் பெட்டர்னு நான் நினைப்பேன். ஓகே. அண்ட் பொதுவாக வந்து அப்டேஷன் பற்றினா நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். பட் நம்ம ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் வந்து அப்டேஷன்ன்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து நிறைய படங்கள் பார்ப்பாங்க, நிறைய விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. அண்ட் ஒன்றொன்றையும் போயிட்டு நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இந்த டெக்னிக்கல் துறையில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அவசியம், அத்தியாவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவு வாட்சிங் மூவிஸ் அது வந்து எனக்கு குழந்தையிலேருந்தே, நான் சின்ன பையனாக இருந்ததுலேருந்தே அது இட் இஸ் ஒரு செகண்ட் நேச்சர். பட் உங்கள் குரூப் அப்படின்னு இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், அவங்களுக்குள்ளெல்லாம் எப்படி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க? இப்போ எனக்கு வந்து லேர்னிங் இஸ் ஐ டீச் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி. ஸோ ஒரு டீச்சிங் வந்து ஐ ஆல்வேஸ் திங்க் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லேர்னிங் நினைக்கிறேன். ட்ரூ. அது மூலமாக என்னென்னா இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய கேள்விகள் அவங்க எழுப்புறாங்க. அந்த கேள்விகள் மூலமாகவே நான் கற்றுக்கிறேன் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரிஒன் ஹஸ் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். எல்லாமே கேள்வி கேட்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு பழசை வந்து நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். ஸோ மை பேசிக்ஸ் ஹேவ் பிகம் வெரி ஸ்ட்ராங்கர் தீஸ் டேஸ். எப்பயுமே கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேஷன் வந்து தேவைப்படும். மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்போ இது வந்து கிரியேட்டிவ்னஸ் இங்கே இருக்கு அப்படின்னு வந்து எல்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஒரு நார்மல் ஒர்க்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து கேமரா டே வேற. நம்ம வந்து கேமரா பற்றி வந்து பேசும்போது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை வந்து ஞாபகப்படுத்துறேன். இந்த கேமரா வந்து கண்டுபிடிக்க வந்து அந்த லேட்டர் ஆன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த ஸ்டேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் ஃபோட்டோவா இருக்கட்டும் இல்லை ஒரு சிங்குலர் ஃபோட்டோவா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அப்படி ஒரு பவ்யத்தை காமிப்பாங்கல்ல, கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ஒரு ஆக்ஷன் போட்டோலாம் வந்து இருக்காது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைப்ரிட்ஜ் அப்படிங்கிறவரும் ஹென்ரி கார்டியர் பிரசன் அப்படிங்கிற ஒரு ஹார்ஸோட பிக்சர் ஒன்று இருக்கும், மூவ்மெண்ட் பிக்சர் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு பர்சன் வந்து ஜம்ப் பண்ணி போற மாதிரி ஒரு பிக்சர் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு மோஷனை கூட நம்மளால வந்து கேப்சர் பண்ண முடியும் போல அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கு வந்து இவங்க தான் காமிச்சாங்க. நைஸ் நைஸ். எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிங்களா? எனக்கு தெரியும், பட் நீங்க கரெக்டாக சொல்றீங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு எப்படிலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. பட் நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கேட்கலாம் ஒரு குட்டி பிரேக் அப்புறம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வைக்கின்றி. வெல்கம் பேக். இனிய ஒரு நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் எல்லாருமே வந்து பல்லக்காட்டி கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா அவங்க முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, அதாவது நீ கேமரா டே அப்படின்ற ஒரு டாபிக், சூப்பரான டாப்பிக்கில் பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்மளே வந்து எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கிறனால எல்லாருமே டே டு டே லைஃப்பில் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கே கூட இம்ப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? கரெக்டா. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் வேணும், ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வேணும், ஒரு பிளேஸ் வேணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் மட்டுமே எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க போகிற இடத்துலலாம் சும்மா
வந்து கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது. சரியா சொன்னீங்க. சும்மா ஒரு கிளிக் அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. எங்க இது சும்மா ஒரு கிளிக்கா, எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஸ்டானிஷிங்காக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபோட்டோகிராஃபி அண்ட் கேமரா பற்றி தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாட்டில் வந்து முதலியாக சினிமாட்டோகிராஃபி பற்றி வந்த ஒரு தமிழ் புத்தகம் அப்படின்னா சார் எழுதின புத்தகம் தான் இல்லையா? ஸோ அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்க. நீங்கள் வந்து அசையும் படங்கள், அதே மாதிரி வந்து பிக்சல் அப்படின்னு வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. 2 புத்தகம் பற்றியும் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் புக் வந்து அசையும் படம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து அந்த ஆயிஷா, நீங்கள் கேள்விப்பட்டீங்க, என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணிச்சு. ஸோ அது வந்து நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 2001 அது வந்து என்னாச்சுன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெகுலராக ஸ்க்ரீனிங் வந்து கூப்பிடுவாங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும். அந்த ஸ்க்ரீனிங் முடிஞ்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கும். ஓகே, என்ன டவுட் இருந்துச்சு? ஆமாங்க, அது ஃபிலிம் பற்றி வெளியே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அப்படி பேச 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஐ ஸ்டார்டட் டேக்கிங் 1 day ஒர்க் ஷாப் ஆன் சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் அண்ட் கேமரா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமோட்டோகிராஃபி. இது படிப்படியாக இது செய்யும்போது திடீர்னு தோணுச்சு, நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படின்றது ஒரு எண்ணம் வந்துச்சு. அசையும் டீல்ஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் சினிமோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஃபிலிம் ப்ராசஸிங் அண்ட் ஃபிலிம் கேமராஸை பற்றி. பிக்சல் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் டிஜிட்டல் சினிமோட்டோகிராஃபி. ஓகே, அதனுடைய எல்லா ஒர்க் ஃப்ளோவும், கேமராஸில் இருந்து பிரின்சிபல் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், அதே மாதிரி போஸ்ட் ப்ராசஸிங், இந்த மாதிரி டிஜிட்டல் சினிமோட்டோகிராஃபி பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே பிக்சலில் இருக்குது. அது நான் இங்கிலீஷ்லேயும் பின்னாடி நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். நைஸ். அப்போ இப்போ வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க, ப்ளஸ் புக்கும் எழுதிருக்கீங்க. அண்ட் என்னதான் ஒரு புக் எழுதுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா பின்னால் நிறைய பேருக்கு அது வந்து உதவ போகுது. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த மாஸ்டர் ஒர்க் பண்ணி முடிச்சோன்னா? ஆக்சுவலாக ரைட்டிங் எ விஷுவல் மீடியம் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். பெயிண்டிங் அ பிக்சர் ஆன் யுவர் மைண்ட்னு சொல்லலாம். எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது நான் எழுதுறப்ப தான் தெரிஞ்சுது ஏன் இது வரைக்கும் யாரும் எழுதலைன்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அசையும் படம் எழுதும்போது, டு பி வெரி ஃப்ராங்க், 1.5 years வந்து நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணலை, எடுத்துக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு டைம் எனர்ஜி கன்சியூம் ஆச்சு. அதே மாதிரி நான் வந்து ஒரு உறுதியாக இருந்தேன் ஒரு விஷயத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வர முதல் ஒளிப்பதிவு புத்தகம் எந்த ஒரு ஃபாரின் புக்ஸோடைய சாயல் இருக்கக்கூடாது, அது ரீப்ரொடக்ஷனாக இருக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தேன். இட் ஷுட் பி ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷன் பேஸ்டாக இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம எழுதி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் இட் ஷுட் பெனிஃபிட் தம். அதுதான் என்னுடைய. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் இன் பிரிங்கிங் எ ஃபார்ம் ஆஃப் எ புக். இன்ஃபேக்ட் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து தியரிட்டிக்கலாக வந்து எழுதுறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் தான். எல்லாருக்கும் புரியணும். எல்லாருக்கும் புரியணும். இது எதுக்காக வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு வந்து நிறைய கோர்ஸஸும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 3 மாதம் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸு ஆர் 6 months சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ், இப்படி நிறைய கோர்ஸஸ்லாம் நாங்கள் வந்து கேள்விப்படுறோம் சார். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கேள்வி, ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், அது ஒரு கோர்ஸ் மூலமாக நம்மளால் வந்து கற்றுக்க முடியுமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற யாராலையும் வந்து புகுத்த முடியாது, ஒரு புத்தகத்தை பார்த்து கற்றுக்க முடியாது, உள்ள இருந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 விஷயத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கோர்ஸ் பற்றி சொல்லும்போது ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் யூ. இப்போது செல்ஃபி பற்றி அமெரிக்காவில் வந்து ஒரு 1 day கோர்ஸ் வந்து இட்ஸ் வெரி பாப்புலர்னு நான் கேள்விப்பட்டேன். கம்மிங் டு யுவர் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு கோர்ஸுக்குள்ளே போகும்போது நாட் ஓன்லி வி ஆர் லேர்னிங் எ டெக்னாலஜி, ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணுறோம், டீச் பண்ணுறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் ஆகக்கூடிய விஷயம். அது வந்து யாருமே வந்து நீங்கள் ரெக்ரெட் பண்ண முடியாது. ஸோ டெக்னாலஜி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு கேமரா, ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமா கேமரா கூட வாங்க முடியும் ஒருத்தர்னால, அந்த நிலைமைக்கு வந்து டிஜிட்டல் கொண்டு வந்துருச்சு. சம் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பை அ மோஷன் பிக்சர் கேமரா. அது ஒரு 4-5 நாளில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட ஆரம்பிக்கும். பட் என்னென்னா, லேர்னிங் அ டெக்னாலஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூஸிங் இட். ஸோ உங்களுக்கு வந்து சரியான பேசிக் நமக்கு தெரியணும். இப்போ எல்லாருக்கும் தெரியும், செல்ஃபோன் தொட்டால் ஒரு பிக்சர் வந்து கேப்சர் பண்ண இதுதான் வெரி வெரி ஈஸி. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, லைட்டுன்றது வந்து லென்ஸ் வழியாக போய் அந்த லைட் வந்து சென்சாரில் போய் பட்டு, சென்சார் வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுது, இமேஜ் ப்ராசஸர் வந்து அந்த இமேஜ் ப்ராசஸ் பண்ணி மெமரி கார்டில் பதிக்குதுன்றது வந்து யாருக்கும் தெரியாது. இது தெரியும் போது என்ன ஆகுதுன்னா, தே வில் நோ த
வேல்யூ ஆஃப் இமேஜ் ப்ராசஸர் சென்சார். இந்த நம்மளோட எக்யூப்மெண்ட்டோட சென்சார் வந்து எவ்வளோ வேலை செய்யும், எந்த மாதிரி லைட்டுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி வந்து ரியாக்ட் பண்ணும், இமேஜ் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி பண்ணும். ஸோ இது வந்து இட் வில் ஹெல்ப் தம் டு டூ மோர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் யூ கேன் பிரிங் லாட் ஆஃப் குட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஓகே. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட போயிட்டு 2 கைண்ட் ஆஃப் கேமராக்கும் வித்தியாசம் கேட்டால் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணதே DSLRல தான். பட் இந்த ஃபிலிம் கேமரா SLR கேமராக்கும் DSLRக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இல்லை கற்றுக்கிறப்போ இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து அதை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் சொல்லுங்கள். ஏன் இப்போது DSLRன்னு சொன்ன உடனே 5D Mark II Mark III. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் அ குட் வீடியோ. அது வந்து நீங்கள் திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்கு, நானும் எடுத்திருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கு பால் பென்னு. தமிழ்லையும் நல்ல படைப்புகள் வந்திருக்கு, வழக்கு என்ன அதெல்லாம். ஸோ டிஎஸ்எல்ஆருடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் மோர் ரெசல்யூஷன். ஃபஸ்ட் திங், நாட் ஓன்லி ரெசல்யூஷன், உங்களுக்கு வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் மேனுவல் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் மேனுவல் கண்ட்ரோல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன உருவாக்க நினைக்கிறீங்க, வேணும்னு நினைக்கிறோமோ, ஆமாம் உருவாக்க நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் வந்து செய்ய முடியும் டிஎஸ்எல்ஆர் கேமராஸில். ஸோ இந்த ஆட்டோமேஷன் உள்ள கேமராஸ், பட் இன்றைக்கி இருக்கிற ஆட்டோமேட்டிக் கேமராஸ் வந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி ஃபார் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வேல்யூஸ் வந்து ஒரு மேனுவல் ஆப்ரேஷனில் எப்படி பண்ண முடியுமோ அது வந்து ஆட்டோ செட்டிங்லேயே கொண்டு வர அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கு. அது டிஎஸ்எல்ஆர்லேயும் அந்த ஆட்டோ செட்டிங்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் கம்பேரிசன் பண்ணும்போது தான் ஒரு சின்ன சந்தேகம் வந்தது சார். பாலு மகேந்திரா அவர்கள் வந்து சொன்னார், அவர் வந்து கடைசியாக அவரோட இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவருடைய படங்கள்லேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா வந்து வீடு, தலைமுறைகள், இது 2 தான் வந்து சொன்னார். ஏன்னா வந்து ரியலிசம்க்கு ரொம்ப நெருக்கமான படங்கள் அது 2ம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து சினிமாத்தனமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன அட்ஜெக்டிவ் வந்து பொருந்தி இருக்கு இல்லையா? அது வந்து 2 பக்கமே, ஒரு ஸ்டில்லாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ரியலிசம் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டிக்ஸ் வந்து கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டில்ல வந்து ரியலிசம் அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் வந்து ரியலிசம் கொண்டு வரதும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் சொல்லுங்கள். ரியலிசமாக ஒரு விஷயம் வந்து எடுக்கணும் அப்படின்னா உண்மையாக அது ஒரு கஷ்டமான விஷயம், நடக்கிற மாதிரி காமிக்கிறது டஃப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கணும், எதை நோக்கி அவங்க போகணும்னு சொல்லுங்கள் சார். ரியலிசம் அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் சொல்கிறது இமேஜ் மேனிப்புலேஷன் நம்ம சொல்கிறோம், எடுத்துக்கலாம். அது சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கதை தான் தீர்மானிக்குது. இப்போ இதே பாலு மகேந்திரா அவர்கள் தலைமுறைகள் வீடு மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது அவரோட நிறத்தன்மை வேறு மாதிரி இருக்கும். அவரே வந்து 3ஆம் பிறை மாதிரி ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது அவைலபிள் லைட்டில் தான் பண்ணுறாரு, பட் கொஞ்சம் இமேஜ் மேனிப்புலேஷன் வந்து இருக்கவே செய்யுது. அதே இரட்டை வால் குருவி வரும்போது சதி லீலாவதி அதில் ஒரு டோன், பட் அவர் எல்லா டைமும் நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு வந்து ரியலிசம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது உங்களுக்கு தலைமுறைகள் சந்தியாராகம் வீடு இருக்கிற மாதிரி சதி லீலாவதியில் இருந்ததான்றது இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கம்பேரிட்டிவ்லி அவுட்புட் தட் இஸ் இமேஜ் மேனிப்புலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த கதை தான் தீர்மானிக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு அந்த கதையை எப்படி சொல்லலாம், ஸோ கதைக்குள்ளே வந்து கற்பனைத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து அதை தான் நம்ம பிரதிபலிக்கும். இப்போது சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கதையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் இது இருக்கிற, பட் அவங்க வந்து ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து டைரக்டருடைய விஷன். கம்மிங் டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வந்து என்ன பொறுத்தளவு தட் இஸ் ஹவு க்ளோஸ் டு ரியலிசம் அப்படின்றதான் என்னை பொறுத்தளவு டோன் தான். டோன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின் டோனை வந்து மேனிப்புலேட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஃப்ரேமில் டோனல் வேல்யூஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் டோன் பீப்புள்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லோரும் என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்கையும் அதே மாதிரி இந்த க்ரீன் வேல்யூ, இந்த க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் வரும். அங்கேயும் அவங்க வந்து கொஞ்சம் சட்டிலாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா, கலர்ஸை வந்து சட்டிலாக ஹேண்டில் பண்ணாலே ஏறத்தாழ 70%
images will look very real. இந்த மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நார்மல் ஐஸில் வந்து பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து எடுப்பாங்க. அதில் வந்து ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்தேன் வருண். என்னென்னா வந்து இந்த ஹனி பீ இருக்கு இல்லையா, இந்த ஹனி கோம்குள்ளே ஒரு ஹனி பீ வந்து அதோட எக்ல இருந்து வெளியில் வந்து அது பெருசாக ஆகுற வரைக்கும் அந்த சின்ன விஷயத்த வந்து கண்டினியூஸாக வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோ, அது வந்து ஒரு 2 minutes வீடியோ தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதாக ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். பட் அது அவ்வளோ க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு இல்லையா, ஸ்டன்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து கேமராமேன்லாம் தான் நிறைய பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பசங்களா இருந்தப்பா என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் சொன்னா எனக்கு ஞாபகம் வருது, எவ்வளோ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னைக்கு கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி நம்பியே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுட் என்னதான் நம்ம டேஸ்டியா பண்ணியிருந்தா கூட அதை என்ஹான்ஸ் பண்ணி ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் அதை வெளில காமிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப வா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உண்டு ஆகுது இல்லையா. ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது எல்லா ஃபீல்ட்ஸ்லையும் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமாயா. ஸோ இது மட்டும் இல்லை, இது தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு. அதை நம்ம சார்ட்ட தான் கேட்கணும் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சி புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு கேமரா டே அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குமே இந்த பவர் மட்டும் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல டைம் மிஷின் மாதிரி ஃபியூச்சருக்கு போற பவரும் இல்லை, பாஸ்ட்டுக்கு போற பவரும் இல்லை. பட் ஒரு மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணி பாஸ் பண்ற பவர் வந்து ஒரு கேமராமேனுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் நிறைய மெமரிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வச்சு. ரொம்ப வந்து ஹிலேரியஸா இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவாகவும் இருக்கும். கிரியேட்டிவ் ஃபீல் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சாலே வந்து கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஸோ நிறைய கேள்விகளும் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்குமே வந்து சார் இப்போ வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது வச்சா இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஏக்கம் வரும். நம்மளை விட பெட்டரா வந்து நிறைய பேர் பண்ணும்போது அதுல இருந்து நம்ம நிறைய வந்து கத்துக்க ஆசைப்படுவோம், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க ஆசைப்படுவோம். அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்து வியந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? ஃபோட்டோகிராஃப் வந்து ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆன ஃபோட்டோகிராஃப் வந்து ஷாக்கிங் வேல்யூ சேர்ந்து கொடுத்தது வந்து ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு லஞ்ச் டைமில் ஒரு 12 பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 16வது மாடியில் 900 feet above ஹைட் பில்டிங்கில் ஒரு சின்ன கம்பி அதில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து உட்கார்ந்து அவங்க லஞ்ச் சாப்பிட்றாங்க. ஓகே, இந்த மிடில் ஆஃப் த ஒர்க் வந்து அந்த ஒரு சின்ன கம்பி. ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து வாஸ் டெத் டிஃபைங். அண்ட் அதனுடைய பின்னாடியோடைய பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா அது வந்து டிப்ரெஷன் ஈரா, அமெரிக்காவுடைய டிப்ரெஷன் ஈரா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஜாபும் கூட ஏற்றுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாங்க அப்படின்றது தான் அதனுடைய வெளிப்பாடாக இருந்தது. அந்த ஃபோட்டோகிராஃப் ஆனால் அவங்க 11 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க கம்ஃபர்டபுளாக. பட் நம்ம பார்க்குற அந்த ஃபோட்டோகிராஃப் நம்ம பார்க்கும்போது இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உயரத்துலேருந்து விழுந்துருவோமோ அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து ஏற்படுத்துது. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் and shocking photograph. Okay, nothing is like changing there, nothing is moving, but அது நிறைய ஸ்டோரிஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயமான ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண. யா, அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு பேங் கிளப் அப்படிங்கிற படம் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதில் கூட அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபி, அந்த ஃபோட்டோகிராஃபர் பற்றி நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டியில் தான் வந்து பார்த்தா தெரியும் அதுக்காக அவங்கள எவ்வளோ மெனக்கடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காம உங்களுக்கே எனக்கு தெரியும் இந்த காம்படிட்டிவான வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து அடிஷனலாக தெரிஞ்சு வச்சிருந்தா தான் ஃப்ளரிஷ் ஆக முடியும், ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அடிஷ்னலான விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? இன்றைக்கி வந்து ஏறத்தாழ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். செல்ஃபோன் வச்சுட்ருக்கிறவங்க அத்தனை பேருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஒரு தகவல் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு மோர் தேன் a crore ஃபோட்டோகிராஃப்ஸ் have been uploadedன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் டோட்டலாக. ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றவங்க வந்து அக்கார்டிங் டு மீ ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயம் வந்து காம்போசிஷன், எது குட் காம்போசிஷன் அப்படின்றது மட்டும் அவங்க வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். 2வது ரொம்ப முக்கியம் வந்து லைட். இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வேர்ல்டு வைஸ் உங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஓசோன் லேயர், குளோபல் வார்மிங்னால. ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபர்ன்றாங்க, இப்போ ஒரு ஃபால்ஸ் போய் ஃபோட்டோ எடுக்கணும். இந்த அருவி வந்து எந்த மாதத்தில் பெஸ்ட் டைம் டு விசிட். இப்போ டூரிஸ்ட் டைம் வேறு, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் டைம் வேறு. இப்போ நமக்கு வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து சம்மர்னா ஊட்டி போகணும்பாங்க. ஆனால் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மான்சூன் சீசன் தான் பெஸ்ட்டு, ஆஃப் சீசன் தான் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், வெதர் கண்டிஷன்,
காம்போசிஷன் அண்ட் த நேச்சர் ஆஃப் லைட். லைட்டுடைய ஆங்கிள் வந்து ஒவ்வொரு டைமு இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா விடிய காலம் 6 மணிக்கு வந்து நல்ல வெளிச்சம் வந்துடும். அதே வின்டரில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தான் மேலே தான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து லைட் வரும். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். ஓகே, சுற்றி இருக்க நிறைய விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளை பண்ணணும்னு சொல்ல வரீங்க. ட்ரூ. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண வந்து ஆசைப்படுறேன் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிலிம் வந்து டெவலப்லாம் பண்ணுவாங்க இல்லையா சார், அதில் வந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். நான் சொல்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப இதுவாக இருந்த காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன்ஸில் வந்து இந்த சொல்யூஷனில் இவ்வளோ மணி நேரம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கால்குலேஷன்ஸ் வந்து இருந்தது. தியரிட்டிக்கலாக பார்த்தா இது வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு டைம்ல வேற ஒரு பர்சன்டேஜ்ல வந்து மிக்ஸ் பண்ணார். அதை வந்து இன்னொரு பர்சன் குவெஸ்சன் பண்ணார். இது வந்து இந்த மாதிரி தானே வந்து பண்ணணும், இவ்வளோ நேரம் தானே வந்து கொடுக்கணும், ஆனால் நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே நான் உனக்கு சொல்யூஷன் வந்து தரேன், தியரிட்டிக்கலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீ கரெக்டாக பண்ணு, ஃபோட்டோ டெவலப் வந்து பண்ணிப்பாரு, கரெக்டாக வந்து நான் என் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. இவர் வந்து பண்ணி பார்த்தா ஃபோட்டோ வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன சார் இது, நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமர்லாம் வச்சு கரெக்டான டைமில் எல்லாம் பண்ணேன், அப்படியே இந்த மாதிரி அதுதான் ப்ராக்டிக்கல் நாலேஜ். ஒரு சொல்யூஷன் வந்து இவ்வளோ அப்படிங்கிறது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த சொல்யூஷனை நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணேன், அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலை பண்ணி பார்த்தா தான் தெரியும்ல. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து வரும். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரியான கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல போனாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அந்த மாதிரி இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் மீட் பண்ணணும், நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து போவாங்க. ஸோ அதில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பற்றி சொல்லுங்கள் சார், அண்ட் உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றியும் சொல்லுங்கள். என்னுடைய முதல் படம் தட் இஸ் ஷார்ட் ஃபிலிம் ஆயிஷா 2001 வந்துச்சு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இன் தமிழ் டு வின் அன் இன்டர்நேஷ்னல் அவார்ட். லண்டனில் பெஸ்ட் ஃபிலிம் வாங்குச்சு. அதே மாதிரி மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் வாங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டில் முற்றத்தில் ஒரு மாமரம், எ மேங்கோ ட்ரீ இந்த ஃப்ரண்ட் யார்ட், அது வந்து பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் காம்படிட்டிவ் செக்ஷனில் செலக்ட் ஆன ஃபிலிம். அதுக்கப்புறம் பேக் வாட்டர்ஸ்னு, அதுதான் வந்து 5Dயில் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் டு டூ ஏ ஷார்ட் ஃபிலிம் இன் 5D கேமரா. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ரொம்ப பாப்புலரான ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதே மாதிரி என்னுடைய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் கனவு மெய்ப்பட வேண்டும், மண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு. என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சென் ஹாரிஸ் அப்படின்னு ஒரு டைரக்டர், நியூ டைரக்டர், அவரோட டெபியூ ஃபிலிம் பண்ணுறோம். ஒரு ஜேர்னலிஸ்ட், ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டோட லைஃப்பில் நடக்கிற ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ் தான் அந்த படம். ஸோ ரொம்ப பர்சனலான ஒரு படம். எஸ். ஸோ அந்த படம் வந்து பைலங்குவல், தமிழ் அண்ட் மலையாளமில் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து டைட்டில் வந்து வைக்கல, என் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க. ஐ எம் மோர் எக்ஸைட்டட் அபவுட் தட் ப்ராஜெக்ட். ஏன்னா ஏறத்தாழ ஸ்ட்ராங் ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது. கிரேட். சே சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப மூடு ஆஃபாக இருந்தால் கூட வந்து கேமரா முன்னாடி எல்லாருமே சிரிச்சிருவாங்க. ஏன்னா வந்து பின்னால் ஃபோட்டோவில் நம்ம ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருந்துருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க விஷயம் வந்து கேமரா. எல்லாரையுமே வந்து ஒரு செகண்ட் வந்து டக்குன்னு திரும்பி ரெண்டாவது லுக் பார்க்க வைக்கிறது கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸ்டன் ஆகி நிற்க வைக்கிறதும் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாருக்குமே யூஸ் பண்ண ஆசை இருக்குது, எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றப்போவே வந்து அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது அதுலேருந்தே புரியுதுன்னு சொல்லலாம் இல்லையா. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட் கேமரா, வந்து பின்னாடி இருக்கவும் சரி முன்னாடி இருக்கவும் சரி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபீல்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து கிரிட்டிக்ஸ் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபீல்டு வந்து பெட்டர்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஃபீல்டு எக்கச்சக்கமான கிரிட்டிக்ஸ் இருக்கும்போதே வந்து நம்ம நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸான பர்சன் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கும்போது இன்னும் நிறைய அப்டேஷன் நம்மளுக்கு வந்து புரியுது. சார் ஜென்ரலாக வந்து எல்லாருமே அவங்களோட வேலைகள் எப்படி இருந்துச்சு, பொதுவாக அவங்களோட படங்கள் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் எங்களுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்காக வந்து ஒரு குட்டி கிளாஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடாக நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து விளக்குனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஃபேமஸான ஒரு கோட் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பாங்க. எப்படி தமிழ்நாட்டில் இருந்துட்டு இதெல்லாம் கேள்விப்பட முடியும். சரி, அப்போ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பார்க்கும்போது கரெக்டாக இவங்களும் பார்க்குறாங்க, இவங்க பார்க்கும்போது கரெக்டாக அவங்களும் பார்க்குறாங்க. ராமான புலம்பலாமாட்டு இருக்கு. ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீதை ராமனை பார்க்கும்போது இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். அதை தாங்க நான் தமிழில் சொன்னேன், நீங்கள் வந்து இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. இது எதுக்கு வந்து சொன்னேன்னா
என்னன்னா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு வச்சுக்கோங்க, உடனே சைட்ல வந்து அதை போட்டோ எடுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து காதல கேட்கும். கரெக்ட், அதை தான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு மாத்திடுவாங்க. பட் எனிவே இன்னைக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பத்தி சூப்பரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யூ வாண்ட் டு ஆட் எனிதிங், ஏதாவது வந்து ஃபோட்டோகிராஃபி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்புறீங்களா? பிகாஸ் நீங்க வந்து நிறைய அதை பத்தி ப்ரௌஸ் பண்றதை நான் பார்த்திருக்கேன். டெஃபினெட்லியா. என்ன அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ் இல்லாம வந்து தன்னிச்சையா வந்து கத்துக்கிற ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேவா? செல்ஃப் தாட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய புக்ஸ் வாங்கி வந்து படிப்பாங்க. அதை தவிர்த்து சின்ன சின்ன டவுட்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸோ நெட்டை சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுல வந்து அவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் digital-photography-school.com ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். digital-photography-school.com. ஓகே, திருப்பி ஸ்பெல் பண்ணி காமிங்க. சரி டென்ஷன் ஆறீங்க. பேர் வேணா திருப்பி சொல்றேன். digital-photography-school.com. இது வந்து பாத்தீங்கன்னா -school.com. ஓகேங்க, சூப்பர்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்கூல் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம். போட்டோகிராஃபி சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இதுல போய் நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இப்போ ரெகுலரா சில டவுட்ஸ்னா வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு இவங்களே கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி போஸ்ட் மாதிரி அதை பத்தி வந்து கொஞ்சம் ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன், சில இடத்துல வந்து கொஞ்சம் டீடைலான எக்ஸ்பிளனேஷன், போட்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷனோட வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிக் லேர்னர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரும், ஐஎஸ்ஓனா என்ன, எக்ஸ்போஷர்னா என்ன, ஷட்டர்னா என்ன, இது வந்து ஒரு பேசிக்கான டவுட். அது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இதை வந்து தாண்டி பேசிக் லேர்னர்ல இருந்து அட்வான்ஸா இருக்கிறவங்க வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டவுட்ஸ் வருமோ இதுல போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சூப்பர். நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் பத்தலனா இதுல போயிட்டு நீங்க வந்து அறிவு கடல்ல குதிச்சு அப்படி நீந்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதோட பேர் மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்றேங்க. இது 5வது தடவை நான் ரிப்பீட் பண்ற வரும். இது வந்து digital-photography-school.com. இதெல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யாருக்காக? எல்லாமே அவங்களுக்காக தான். நீங்க போய் என்ன பண்றீங்க, இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபரா மாறி மார்னிங் அப்படினாலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது? மார்னிங் அப்படின்னா என்ன ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பக்கத்திலே இருக்கு? ஏதோ ஒரு குட்டி தும்பியா இருக்கலாம், இல்ல சூரிய ஒளியா இருக்கலாம், இல்ல பிரஷ் பேஸ்டா கூட இருக்கலாம். ஸோ மார்னிங் அப்படிங்கிற தலைப்பில் எங்களுக்கு ஒரே ஒரு பிக்சர் நீங்க அனுப்ப வேண்டியது feedback@pudhiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. பிளஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காம அனுப்பிடுங்கப்பா. ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, அதுக்கும் நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இல்லை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க தபால் மூலமாகவும் அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபீட்பேக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க மட்டும் ஃபீட்பேக் அனுப்பல, நாளைக்கு சௌமியா கோச்சிட்டு வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பட் எனிவே திருப்பி நாளைக்கு வந்து உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனோட, புது நாளோட, புது ஹாப்பினஸோட சந்திக்கிறோம் புதியுகம் FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.